வணக்கம் நண்பர்களே. இது மீண்டும் யோசி. நான் உங்க ரவீந்திரன் பேசுறேன். எத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, அதாவது விடாத கருத்து அப்படின்ற ஒரு சீரிஸ் இருந்துச்சு. சரிங்களா? நீங்க வந்துட்டு எஸ்ட்ரோ பார்க்குறவங்களா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க அந்த சீரிஸ வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வந்துட்டு வெர்னாக்குலர் ஸ்கூல அழிக்கணும், வெர்னாக்குலர் ஸ்கூல ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு கூட்டம் விடாத கருத்து மாதிரி நம்மள வந்துட்டு காலங்காலமா தொரத்திக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப போன வருஷம் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரியான 2 அ நீதிமன்ற தீர்ப்புகள் வந்திருந்துச்சு. சரிப்பா முடிஞ்சிருச்சுடா சாமி அப்படின்னு நெனச்சா, விடமாட்டோம். எப்படா விடுவோம்? மறுபடியும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம துன் மாதீரோட மகன் முக்ரிஸ் மாதீர் இருக்கார்ல, அவரு ஒரு அரிய கருத்த சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? "நீ வந்துட்டு ஒரு நான் மல்லே பிரைம் மினிஸ்டரா ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா, வெர்னாக்குலர் ஸ்கூல மொதல்ல அழிக்கிறத ஒத்துக்குங்க. வெர்னாக்குலர் ஸ்கூல் எதுக்கு? அது இருக்கிறதுனால தான் வந்துட்டு இங்க பிரிவினைவாதம்லாம் இருக்கு. எல்லாம் சின்ன பிள்ளைங்கலாம் ஒரே ஸ்கூல்ல போய் படிச்சீங்கன்னா தான் நல்லா இணக்கமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆவறத பத்திலாம் யோசிங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காரு. சரி ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்ற விஷயத்தலாம் இந்த காணொளி முழுமையா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, அத நான் சொல்றேன். என் வீடியோ முதல் தடவை யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. ஆ ஜாயின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மூலியமா நீங்க மீண்டும் மியூசிக் சேனலோட மெம்பரா நீங்க ஆகலாம். அதுவும் இல்லாம தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கு. அது மூலியமா உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு கான்ட்ரிபியூஷன் இந்த சேனல் நல்லபடியா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க, நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி நண்பர்களே. என்ன இது இந்த விடாத கருத்து கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, 2021ல வந்துட்டு இந்த மாரி வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமைப்புகள் வந்துட்டு இந்த வெர்னாக்குலர் ஸ்கூல்ஸ் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ போட்டாய்ங்க. அந்த கேஸ வந்துட்டு ஃபைட் பண்ணி ஜெயிச்சாச்சு. அதுக்கப்புறம் 2022ல கோத்தாபுரம் நீதிமன்றத்துல இதே மாரி ஒரு கேஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதையும் வந்துட்டு ஜெயிச்சாச்சு. இதுக்கு முன்னுக்கு வந்துட்டு அதுக்கு பத்தியும் ஒரு காணொளி வந்துட்டு ஒண்ணு போட்டிருக்கேன். நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் குடுத்துருக்கேன். இந்த காணொளி தான். அதாவது திரு கமலஹாசன் அவர்கள் வந்திருந்தார்ல, அப்ப வந்துட்டு ஒரு காணொளி தமிழ் பள்ளிய பத்தி போட்டிருந்தேன். சரி இப்ப இவரு இருக்கார்ல, முகேஷ் மாதவ் இருக்கார்ல, இவரு வந்துட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்துட்டு ஒரு அரசியல் அனாதை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க அப்பா வந்துட்டு ஒரு மிக சிறந்த பிரைம் மினிஸ்டரா ஒரு காலத்துல இருந்தவரு. அதுல வந்துட்டு மறுக்கிறதுக்கு எதுவும் இல்ல. இந்த நாடு இன்னைக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, மாதீரன்றவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய காரணம். அதுல வந்துட்டு மாற்று கருத்தே கிடையாது. ஆனா, இப்ப அவர் எடுக்கக்கூடிய இந்த அரசியல் முன்னெடுப்புகள், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆ நெறைய கட்சி தாவி வந்துட்டாங்க. சரியா? இப்போதைக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அடையாளமே இல்லாத ஒரு சூழல்ல இருக்கும்போது, மறுபடியும் வந்துட்டு பேசுறதுக்கு, அரசியல் பண்றதுக்கு மலாய்க்காரர்கள் மத்தியில இவங்களுக்கு எதுவுமே இல்லையா? அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்கு இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களோட கம்யூனிட்டில வந்துட்டு பிரச்சனை இல்லையா? அப்படின்னு கேட்டாக்கா, அங்கேயும் நெறைய பிரச்சனை இருக்கு. வேலையில்லா திண்டாட்டம், அதுக்கப்புறம் வந்துட்டு சரியான படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை இல்ல அப்படின்ற பிரச்சனை அவங்க கிட்டயும் இருக்கு. அத எப்படி சரிப்படுத்த போறோம்? அப்படின்றதெல்லாம் பேசுறத விட்டுப்புட்டு, மறுபடியும் இந்த இன துவேஷத்த பேசிக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த சிக்கல்ல வந்துட்டு ஏன் இந்த கருத்த அவர் பதிவு பண்ணார்ன்றத வந்து முதல்ல தெரிஞ்சுக்கங்க. லிம் சியாங் இருக்கார்ல, அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாக்கா, நான் வாழ்ற காலத்துல வந்துட்டு ஒரு நான் முஸ்லீம் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரா பார்க்கறது வந்துட்டு நடக்கல. ஆ ஒருவேள வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு அடுத்த ஜெனரேஷன்லயும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன் அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு, ஐ மீன் யுஎஸ்ல வந்துட்டு பராக் ஒபாமா வந்துட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு. அப்படின்ற மாரி ஒரு கருத்த போட்டதுக்கு தான் இவரு பதில் சொல்ற விதத்துல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னாக்கா, அப்ப வெர்னாக்குலர் ஸ்கூல்ஸே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இவரு தன்னுடைய கருத்த வந்துட்டு பதிவு செஞ்சிருக்காரு. சரிங்களா? அப்படி இருக்கிற பட்சத்துல வந்துட்டு, இங்க வந்துட்டு சில முக்கியமான விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சரிங்களா? அதாவது வந்துட்டு இப்ப வெர்னாக்குலர் ஸ்கூல்ஸ் வந்து இவங்க சொல்ற மாரி கான்ஸ்டிடியூஷனலுக்கு எகெயின்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, இல்லன்னு சொல்லிட்டு 2 நீதிமன்றங்கள் இதுவரைக்கும் தீர்ப்பு குடுத்தாச்சு. ஆனா மறுபடியும் இந்த விஷயத்த சொல்றதுனால, பாமர மக்கள் இருக்காங்கல்ல, அதாவது மலாய்க்கார மக்கள், அவங்களுக்கு வந்துட்டு இந்த தமிழ் பள்ளியும், சீன பள்ளியும் இருக்கிறதுக்கான முக்கியத்துவங்கள் என்ன அப்படின்றது அவங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறைவு தான். கொஞ்சம் படிச்சவங்க, இல்ல இத பத்தி தெரிஞ்சவங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, மலாய்க்காரர்களே வந்துட்டு நெறைய பேர வந்துட்டு சீன பள்ளியிலயும், தமிழ் பள்ளியிலயும் என்ரோல் பண்ணக்கூடிய ஒரு 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 செக்டாரையும் நம்மளால பார்க்க முடியுது. இது நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா,
நிச்சயமா நடக்குது. ஏன்னு சொன்னாக்கா அங்க கல்வி தரம் அப்படின்றது உயர்ந்திருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அதையும் தாண்டி வந்துட்டு இப்ப இந்த மலாய்க்காரர்கள் வந்துட்டு ஏன் அதை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு அதுலயும் வந்துட்டு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா யுஇசி அப்படின்ற ஒரு பாடத்திட்டம். அதாவது தனியார் ஸ்கூல், அதாவது தனியார் சீன பள்ளியில உள்ள எப்படி சொல்றாங்க, கிட்டத்தட்ட வந்துட்டு எஸ்பிஎம்க்கு ஈடான ஒரு தனியார் பள்ளியில வந்துட்டு அவங்க படிச்சு எஸ்பிஎம் லெவல் இருக்குல்ல. இப்ப நம்ம கேவி ஸ்கூல்ல எப்படி பங்ஸ்டன் ஸ்கூல்ல எப்படி எஸ்பிஎம் லெவலுக்கு வருமோ அந்த மாதிரி வந்துட்டு பிரைவேட் ஸ்கூல்ல செய்றாங்க. அந்த யுஇசி சர்டிபிகேட்டை வந்துட்டு எஸ்பிஎம்க்கு நிகரா வந்துட்டு நீங்க வந்துட்டு அங்கீகரிக்கணும். ஏன்னு சொன்னாக்கா அப்படி நீங்க அங்கீகரிச்சீங்க அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு அவங்க வந்துட்டு மேற்கல்வி தொடர்றதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து அவங்களால வந்துட்டு இன்டேக் வந்து அப்ளை பண்ண முடியும்ன்ற ஒரு கோரிக்கையும் இங்க வைக்கப்படுது. சரிங்களா? அப்ப இந்த யுஇசி கல்வி திட்டத்துல இருக்கிற ஒரு சிக்கல் நான் படிச்ச வரைக்குமே, எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. ஆனா நான் படிச்ச வரைக்குமான விஷயத்த நான் சொல்றேன். அந்த யுஇசி பள்ளியில வந்து சொல்லிக் கொடுக்குற பாடத்திட்டம் வந்துட்டு சைனாவோட பாடத்திட்டத்தை பேஸ் பண்ணி இங்க சொல்லிக் கொடுக்கப்படுது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அவங்க கேட்கிற கேள்வி, எதிர்கேள்வி என்ன கேட்கறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நீ மலேசியால இருக்க. இப்ப மலேசியால இத்தனை வருஷமா நீ வந்துட்டு வாழ்ற. ஆனா இங்க உள்ள வரலாறு உனக்கு தெரியல. இங்க உள்ள மொழி உனக்கு சரியா பேச தெரியல அப்படிங்கும் போது, எஸ்பிஎம்க்கு நிகரான ஒரு ஒரு பாடத்திட்டத்தை நீ வந்துட்டு இந்த நாட்டுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த கொண்டு வந்து போட்டா, இந்த நாடு வந்துட்டு எப்படி வந்துட்டு இனத்துவேசத்துக்கு எதிராக இருக்க முடியும்? அதுல மலாய்க்காரவங்களை மட்டும் நீங்க வந்துட்டு இனத்துவேசம் பண்ணாதீங்கன்னு சொல்றீங்களே, அப்ப நீங்க பண்றதுக்கு பேர் என்ன அப்படின்ற மாதிரிதான் இங்க பேசப்படுது. சரியா? இப்ப இவங்க 2 பேரும் விட்டுருவோம். நம்ம தமிழ் பள்ளிக்கு மட்டும் வருவோம். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம இருக்கிறது இப்ப இன்னைக்கு இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக் வந்து கிட்டத்தட்ட 6.6% தான் இந்தியர்கள் இருக்கும். சரிங்களா? அதுல வந்துட்டு தமிழ் பள்ளியில சேர்க்கக்கூடிய மாணவர்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நான் பார்த்த வரைக்கும் வந்துட்டு 57% பேர் தான் வந்து தமிழ் பள்ளியில சேர்க்கிறாங்க. இதுக்கு காரணம் வந்துட்டு நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன் தமிழ் பள்ளியில வந்துட்டு சேர்க்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணு வந்துட்டு அருகில வந்து அருகாமையில வந்துட்டு தமிழ் பள்ளியே இல்ல. சரிங்களா? தமிழ் பள்ளி இல்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ் பள்ளியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு சரியில்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு சில இடத்துல வந்துட்டு வெறும் 10 மாணவர்களுக்கு கீழே தான் இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தொடர்ந்து நிறைய சமூக ஆர்வலர்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. டு பிகின் வித் வந்துட்டு நீங்க ஃபேஸ்புக்ல இல்ல சோசியல் மீடியால உங்களுக்கு இதை பத்தி தெரியணும் அப்படின்னு சொன்னாக்கா, அண்ணா அருண் துரைசாமி வந்துட்டு இதை பத்தி நிறைய விஷயத்த வந்துட்டு இங்க சொல்லிட்டு இருக்காரு. வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? அப்ப அவரு வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த மாதிரி வந்துட்டு எப்படி வந்து தமிழ் பள்ளி மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவரு மட்டும் இல்லாம நிறைய சமூக அமைப்புகள் வந்துட்டு இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் பள்ளியே நம் தேர்வு அப்படின்ற ஒரு கேம்பெயினிங்கும் வந்துட்டு ரொம்ப நாளாவே நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது வந்துட்டு மறுபடியும் இங்க இந்த வெர்னகுலர் ஸ்கூல்ஸை வந்துட்டு இவங்க டார்கெட் பண்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இது வந்துட்டு ஒரு சுலபமான அரசியல். சரிங்களா? இந்த இன அரசியல், மத அரசியல்ன்றது வந்துட்டு ரொம்ப ஈஸியா வந்துட்டு நம்மள வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, ட்ரிகர் பண்ணி விட்டுரும். சரிங்களா? இப்போ வந்துட்டு ஒரு மதத்தை பத்தி பேசிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, இப்ப நான் செய்யற காணொலிகளே பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வந்து மதத்தை பத்தி தவறவே பேசல. ஆனா இருந்தாலுமே வந்துட்டு ஒரு கோபம், ஆத்திரம் அப்படின்றது வந்துடும், இயல்பாவே வந்துடும். அப்படின்னும் போது இதுதான் வந்துட்டு அவங்களுக்கு ஈஸியான ஒரு டூல். அதாவது மக்களோட அட்டென்ஷனை வந்துட்டு பெறுறதுக்கு கிட்டத்தட்ட அரசியல்ல எதுவுமே இல்லாம போன திரு முகேஷ் மகாதேவ் வந்துட்டு இதை மறுபடியும் கையில எடுத்துட்டு ஒரு இனத்துவேசத்தை இங்க வெளிப்படுத்துறாரு அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை. அதையும் தாண்டி இப்ப இந்த பிரைம் மினிஸ்டருக்கு வரும். சரி, ஒரு நான் மல்லே பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா அப்படின்னு சொன்னாக்கா, பை கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் வந்துட்டு ஆகலாம். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, பார்லிமெண்ட்ல வந்துட்டு மெஜாரிட்டி யாரு வந்துட்டு ஒருத்தருக்கு வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். சரியா? அதுல வந்துட்டு எந்த விதமான சிக்கலும் இல்லை. ஏன் தொடர்ந்து மலாய்க்காரர்கள் இங்க முன்னிறுத்தப்படுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு மெஜாரிட்டி அவங்க தான் இருக்காங்க. 75% மேல அவங்க இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களை முன்னிறுத்தி தான் இருக்க முடியும். ஒரு சிறந்த அரசியல் தத்துவத்தை வந்துட்டு இந்த நாட்டுல ஒரு இந்தியரோ இல்ல ஒரு ஒரு சீனரோ எடுத்து முன் வச்சாங்க, அதுக்கு மக்களோட ஆதரவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமா அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும். ஆனா அப்படி ஒரு சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு தான் இப்படிப்பட்ட இனவாதம் இங்க பேசப்படுகிறது. சரிங்களா? இந்த இந்தியன் சைனீஸ் மில்லே இந்த பிரச்சனை இருக்குல்ல, இதை வந்து திருப்பி ஊதி பெருசாக்குறது யாரு அப்படின்னு சொன்னாக்கா இந்த பாலிட்டிஷியன்ஸ். சரிங்களா? மக்கள் மத்தியில எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எனக்கு நிறைய மலாய்க்கார நண்பர்கள் இருக்காங்க, சீன நண்பர்கள் இருக்காங்க, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனா இதை வந்துட்டு பூதாகரமா வந்துட்டு ஊதி பெருசாக்குறது யாரு அப்படின்னு சொன்னாக்கா
இந்த அரசியல்வாதிகள். இதுல யார் பலி ஆவறா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அரசியலை பத்தி தெளிவே இல்லாதவங்க, ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு மத்தவங்க கூட பழகாதவங்க இருக்காங்களா, இவங்க தான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சப்போர்ட் பண்றதா என்னால வந்துட்டு பார்க்க முடியுது. சரிங்களா? அப்ப இத தாண்டிய ஒரு விஷயம், தார்மீக ரீதியா, சரிங்களா? ஒரு மனசாட்சியோட, ஒரு ஒரு தூரநோக்கு சிந்தனையோட சிந்திச்சீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கருத்த கூட நெறைய பேர் வந்துட்டு இங்க மறுத்து பேசலாம். ஆனா, இது வந்துட்டு எனக்கு தோன்ற விஷயத்த மட்டும் நான் சொல்றேன். இந்த நிலத்துக்கு நம்ப கொண்டு வரப்பட்டோம். சரியா? கொண்டு வரப்பட்டோம். பிரிட்டிஷ்னால கொண்டு வரப்பட்டு, கிட்டத்தட்ட நிர்கதியா, அனாதையா நம்மள இங்க அவன் விட்டுட்டு அவன் போயிட்டான். சரியா? இந்த நாட்டுல குறைஞ்சபட்சம் உரிமைய குடுத்தது மலாய்க்காரங்க. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா நீங்க தெளிவுபடுத்துங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டரா ஆவணும். அதாவது ஒரு நான் மில்லை பிரைம் மினிஸ்டர் ஆவணும் அப்படின்ற கருத்து வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனலி சரியா இருந்தாலுமே தார்மீக அடிப்படையில வந்துட்டு அது வந்துட்டு சரியில்லை அப்படின்றது எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னு சொன்னாக்க இந்த மண்ணின் மக்கள் அவங்க. சரிங்களா? நிறைய பேர் வந்து நிறைய வரலாறு பேசலாம். அந்த சோழர்கள் வந்தாங்க, ராஜராஜ சோழன் வந்தாரு. ஒரு காலத்துல நாங்க தான் ரோடு போட்டோம், அதை போட்டோம், இதை போட்டோம் எல்லாம் பேசலாம். அதெல்லாம் சரிதான். மறுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த ரோடு வந்துட்டு நீங்க விருப்பப்பட்டு இந்த நாட்டை உயர்த்தணும்னு போடல. நீங்க இங்க கொண்டு வரப்பட்டீர்கள், வேலை செஞ்சீங்க. சரிங்களா? நீங்க வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, லேபர் ஸ்லேஃப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வெள்ளைக்காரன் நம்மளை கொண்டு வந்து இங்க வச்சா நம்ம தாத்தாவை எல்லாத்தையும். சரியா? அப்ப நம்ம அவனுக்கு வேலை செஞ்சோம். அந்த நாடு வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அதுல இந்தியர்களுக்கு பங்கு இருக்கானா நிச்சயமா இருக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? சீனர்களுக்கு பங்கு இருக்கா? இருக்கு. ஆனா இந்த நிலம் வாய்க்காரர்களோட அதுல வந்துட்டு கொஞ்சம் மறுபடியும் நீங்க எல்லாம் யோசிக்கணும். சரியா? அப்போ வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக போராடுறதை விட்டுட்டு இந்த நாட்டுல நம்மளுக்கான தேவையான விஷயங்கள் எதுவோ அதுக்காக போராடுறதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கிறேன். இது யாருடைய கருத்தும் கிடையாது. இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. இதை பத்தி தான் இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். நீங்க உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. திஸ் இஸ் ரவீந்திரன் சைனிங் ஆஃப்.